Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Yes, கபடி தான் என்ன பிகேஎல் நியூஸாக பிகேஎல் இல்லை யுவா கபடி பற்றி. கபடி நிறைய ஆக்டிவிட்டி நடந்துருக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏதாவது ஒரு இடத்துல கபடி விளையாடிட்டு தான் இருக்காங்க, ஏதாவது ஒரு டோர்னமெண்ட். ரைட், இப்போ என்ன டோர்னமெண்ட் புதுசாக எடுத்துன்னு வந்திருக்கேன், நான் எடுத்துன்னு வரல. யுவா ஆல் ஸ்டார் சாம்பியன்ஷிப் 2025 உத்தரகாண்டில் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் இஸ் கைண்ட். இதுவரைக்கும் இந்த மாதிரி டோர்னமெண்ட் நடத்துனதில்லை. வெரி ஹாப்பி. ப்ரைஸ் மணி வேறு ஹெவி, நிறைய ப்ரைஸ் மணி, மேன் ஆஃப் த பிளேயர் ஆஃப் த மேட்ச் எல்லாத்துக்குமே. சச் டோர்னமெண்ட் என்னன்னா, இந்த பியூட்டி ஆஃப் திஸ் டோர்னமெண்ட் 6 பிகேஎல் டீம், ஜூனியர் டீம் பிகேஎல் விளாட்றாங்களா, அதுலேருந்து 6 டீமோட ஜூனியர் டீம் வருது. அவங்களோட அகாடமியில் ப்ராக்டிஸ் பண்ணவங்க எல்லாமே அந்த பசங்கள்லாம். யுவா கபடி சீரீஸ்லேருந்து டிவிஷன் இப்போ டோர்னமெண்ட் முடிஞ்சதுலேருந்து ஏபிசி இந்த 3 டிவிஷன்லேருந்து 6 டீம் எடுத்திருக்காங்க. அந்த 6 + இந்த 6 மொத்தம் 12 டீம் விச் வில் பி டிவைடட் இன்டு 2 குரூப் A and B. பேஸ்ட் ஆன் ரேங்கிங் தான் அவங்க பிளேஸ் பண்ண போகிறாங்க. இன்னும் பிளேசிங் வரல, எந்தெந்த டீம் எந்தெந்த இடத்துல இருக்காங்கன்னு. பேஸ்ட் ஆன் ரேங்கிங் டிவிஷன் ரெடி பண்ணுவாங்க. 11th எடிஷன் ஆஃப் யுவா கபடி சீரிஸ் முடிச்சு இல்லையா, பள்ளி டஸ்கர் தான் வின்னர். அதுலேருந்து தான் இப்போ 6 டீம் எடுத்துருக்காங்க. எந்த 6 டீம்னா, அண்ட் பள்ளி டஸ்கர் அது ஒரு டீம், டிவிஷன் 1 வின்னர் அவங்க. அப்புறம் சோனிபட் ஸ்பாட்டன்ஸ் அவர் ரன்னர் அப், அவங்க இந்த பள்ளி டஸ்கர் தோத்தாங்க. அப்புறம் குருக்ஷேத்திர வாரியர் 3rd பிளேஸ் ஃப்ரம் டிவிஷன் 1 முடிஞ்சு போனதில். ஸோ இந்த 3 டீம் ஆச்சா. இன்னொரு 3 டீம் யாருன்னு கேட்பீங்க. இன்னொன்று வந்து யூபி ஃபால்கன், அவங்க தான் சாம்பியன் டிவிஷன் 2 இது. அப்புறம் சண்டிகர் சார்ஜர்ஸ், அவங்க வந்து ரன்னர் அப் டிவிஷன் 2ல். அப்புறம் டிவிஷன் 3லேருந்து ஒரு பிளேயர் எடுத்திருக்காங்க வின்னர், அவங்க வந்து வாஸ்கோ வைப்பர் டிவிஷன் 3லேருந்து எடுத்தது, யுவா கபடி சீரீஸ்லேருந்து வந்தது. இந்த டோர்னமெண்ட் வந்து டெய்லி 4 மேட்ச் நடக்க போது. இவங்களுக்கு வந்துடும் பிகேஎல் டீமை சொல்லு, ஜூனியர் டீமு அப்படிங்கிறீங்களா, அதை சொல்லிடுறேன். அண்ட் யுவா மும்பை, எஸ் மும்பா. யுவா பல்தன், புனேரி பல்தன். யுவா யோதா, அதான் யூபி யோதா அது. அப்புறம் வாரியர்ஸ் கேசி, அவங்க மட்டும் யுவா பேர் சேர்த்துக்கல, ஏன்னு தெரியல, அதான் பெங்கால் வாரியர்ஸ். ஜெய்ப்பூர் பிங்க் கிளப், அவங்களும் யுவா சேர்த்துக்கல, பட் அவங்களோட ஜூனியர் டீம் வருது. அப்புறம் ஹரியானா ஸ்டீலர்ஸோட ஜூனியர் டீம், ஜூனியர் ஸ்டீலர்ஸ், மன்பிரீத் 500 பேரை வந்து இப்போ ட்ரையல்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனார் அவர். ஸோ அவங்க அகாடமியில் இருக்கிற பிளேயர்லாம் விளையாட போகிறாங்க. ஸோ யுவா கபடி, யுவா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் பிளேயர் ரெடி பண்ணணும் இல்லையா. இதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க ஆப்ஷனில் பிரமாதமாக போவாங்க. அது அந்த பசங்களுக்கு தெரியும். பிகேஎல் 12 ஆப்ஷன் வரப்போகுது இல்லையா. ஸோ எத்தனை நாள் பழைய பிளேயரை வச்சுக்கிட்டு நம்ம சுற்றிட்டு இருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் பீப்புள் வரணும். எப்படி ஐபிஎல்லேருந்து இந்தியா டீமுக்கு வராங்களோ அதே மாதிரி இதுலேருந்து நிறைய பேர் பிகேஎலுக்கு வர வாய்ப்பு உண்டு. டெய்லி 4 மேட்சஸ் நடக்கும். ஏப்ரல் 4 தான் ஃபைனலாக உண்டு எல்லாருக்குமே. ஸ்டார் ரைடர், ஸ்டார் டிஃபெண்டர் அண்ட் யுவா ஸ்டார் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட்டு. அண்ட் இட் வில் ஹெல்ப் பிகேஎல் 12 ஆப்ஷனுக்கு, எல்லா டீமுக்கும் ஹெல்ப் ஆகும், பிளேயர்ஸுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆகும். ஹாப்பி டு சி நம்ம பழனி டஸ்கர் தான் வின்னர் யுவா கபடி சீரிஸ், அவங்களும் இருக்காங்க. தே வாண்ட் டு பிளே. அவங்களோட டீம் என்னன்னு அப்புறம் எடுத்துகிட்டு வரேன். நிறைய விஷயம் இருக்குது பழனி டஸ்கரை பற்றி பேச, யார் யார் அங்கே போக போகிறாங்கன்னு. அண்ட் முடிஞ்சு போன யுவா கபடியில் கூட கமால் ஆஃப் த மேட்ச் சக்திவேல், அவர் தான் அவார்டு கிடச்சிது. பெஸ்ட் ரைடர் வந்து தனசேகருக்கும், டிஃபெண்டர் ஆஃப் த மேட்ச் வந்து பி ரஜித்துக்கு கிடச்சிது முடிஞ்சு போன யுவா கபடியில். இவங்களாம் வெரி குட் பிளேயர்ஸ். இதை பற்றின மோர் டீட்டெயில் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சு சொல்லுங்கள். அதை நடக்க போகிற கபடி சாம்பியன்ஷிப்பை டைம் கிடைக்காதனால தான் அந்த யுவா கபடி கவர் பண்ண முடியல. ஏன்னா ஐபிஎல் ப்ரிப்பரேஷன் ப்ளஸ் சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடக்கிறதுனால அப்படியே டெய்லி 3 வீடியோ போட்டுட்டு தான் இருந்தோம். சப்போர்ட் பண்ணுறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். அண்ட் பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். என்ன கமெண்ட் தான் சொல்லுவோம், எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம். அப்படின்னா நாங்கள் எல்லா கமெண்ட்டும் படிக்கிறோன்னு அர்த்தம். அது ரொம்ப முக்கியம். வெறும் படிக்காமல் இக்னோர் பண்ணிட்டு போகிறதில்ல. அண்ட் எதுவாக இருந்தாலும் கேளுங்க, தெரியலன்னா தெரியலன்றோம், அவ்வளோதான், சிம்பிள். அண்ட் சூப்பர் தேங்க்ஸ்னு ஒரு பட்டன் இருக்குது. சேனல் வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 40 ருபீஸ் தான் மினிமம் பே பண்ணலாம். அண்ட் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலரில் யூடியூபே தேங்க்ஸ் போடும். நாங்களும் அடுத்த வீடியோவில் உங்கள் பேர் சொல்லுவோம். 50,000 வியூஸ் பண்ண தான் சம் மணி வரும். அவ்வளோ போகிறதில்ல, உங்களுக்கு தெரியும். ஒரு பேஷனுக்காக தான் பண்ணிகிட்ருக்கோம் கிரிக்கெட்டு கபடி என்றால். ஸோ இந்த கான்ட்ரிபியூஷன் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் அஸ். கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட் தான், 40 ருபீஸ் தான் மினிமம். அதுக்கப்புறம் அவங்கவுங்க இஷ்டத்தை பொறுத்தது. ரைட், அப்டேட் பண்ணிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஸ்டார் சாம்பியன்ஷிப் டோர்னமெண்ட்டை பற்றி, யார் ஜெயிப்பா என்னென்னங்க. இன் எனி கேஸ் நெக்ஸ்ட் 1 மந்த்துக்கு கபடி இருக்குது, நம்ம ரிவ்யூ வந்துகிட்டே இருக்கும். அது தேவை உங்கள் சப்போர்ட் தான். முதல்ல சொன்னாலே அந்த சூப்பர் தேங்க்ஸ் ஆகட்டும். மெம்பரானு ஜாயின் பண்ணுங்கள். மெம்பர் ஜாயின் பண்ணிங்கன்னா அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தெரியும் எல்லா டீட்டெயிலும். ரைட், அப்டேட் பண்ணிட்டு உங்கள் கருத்து சொல்லுங்கள். போய் பார்த்து நன்றி. லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.